அழகி புத்தம் புதிய மெகா மெகா தொடர். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பேபி மாட்ட எப்படி பேசுன்னு தெரியலையே, பயமா வேற இருக்குது. ஒருவேளை பேபிமா செல்வா மாமா கிட்ட போட்டு கொடுத்துட்டா அவ்வளவுதான், எல்லாரும் என்ன குழி தோண்டி புதைச்சிருவாங்க. பேபி மாட்ட உதவி கேட்கவா, இல்லனா இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடவா? தப்பிச்சு போனா மட்டும் என்ன விட்டுவாங்களா என்ன? அதுக்கப்புறம் தான் தண்டனை பயங்கரமா இருக்கும். எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டனே. ஆஹா, வேற வழியே இல்லை. பேபி மாவை ஏமாத்துறதான் முடியும். பேபி மாவை ஐஸ் வச்சாதான் முடியும். வேற வழி? அவங்க போட்ட சட்டத்தை அவங்கள வச்ச எடுக்க வைக்கிறேன். ராஜா, நீ உனக்கேத்த மாதிரி சட்டத்தை போட்டுட்டல. நீ போட்ட சட்டத்தை உன் கையாலே எடுக்க வைக்கிற. எடுக்க வைக்கல நான் பிரவீனே இல்ல. சரி, எடுத்த புக்க லைப்ரரியில கொண்டு வச்சுட்டு வந்துருவோம். இல்லனா இந்த வீட்ல அதுக்கு காட்டு போட்டுல கத்துவாங்க. அதான் காலேஜ் இல்லையா, அப்புறம் எதுக்கு காலேஜுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு. யாரு வீட்ல இல்ல, இப்ப போனாதான் சரியா இருக்கும். அதே புக்கு படிக்கிறதுக்கு அதே லைப்ரரி அதே கொண்டு வைக்கணும். புக்கு தான் லைப்ரரியில எடுத்து டயத்துக்கு கொண்டு வைக்கணும். முடிவு கொட்டு, முடிவு கொட்டு. நீங்க போட்ட சட்டத்தை உங்களை வச்சே எடுக்க வைக்கிறேன். எடுக்க வைக்கல நாமவே இல்ல. படிக்கிற புக்க எப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போறோம் பாரு. இல்ல இல்ல, இந்த வீட்டுல நான் இதுக்கு மேல இருந்தா நான் கண்ட கனவு எல்லாம் நாசமனா போயிடும். ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது. பிரவீனுக்கு அந்த நிலைமை. அவனை ஏன் கலெக்டர் ஆகக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்காங்க. நான் ஆசைப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன், சிஏ ஆகணும்னு. இல்ல, என் கனவு நிறைவேறாது. இங்க இருந்த என் கனவு நிறைவேறாது. தப்பிச்சிட வேண்டியதான். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும். ஆனா இவங்களுக்கு உலகம் முழுக்க ஆள் இருக்க, நம்ம எங்க தப்பிச்சு எப்படி வாழ? இல்ல, தப்பிச்சே ஆகணும், தப்பிச்சே ஆகணும். பேபிமா, பேபி, யாரும் பார்க்க கூடாது. இவகிட்ட நான் பேசுறத பார்த்தேன், அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிரும். அது வந்து அது வந்து என்னாச்சு பிரவீனுக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசுறான்? அது வந்து பேபி, ஐயோ, என்னமோ சொல்ல வராங்க. என்ன? அது வந்து நான் ரூமுக்கு போனோம். என்ன? அது வந்து அது வந்து அது வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, யாருக்கும் தெரியக்கூடாது. நான் உன்கிட்ட பேசணும்.
அண்ணன் இருக்கா, டாடி இருக்காங்க. நான் போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் ப்ளீஸ், உன்கிட்ட நான் பேசணும், மனசுல இருக்கத சொல்லணும். இல்ல, நான் போறேன். அண்ணனும் டாடியும் தேடுவாங்க. நான் போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல, நான் போறேன். டேய் பிரவீன், விட்டுறாதடா பேபி. சாரி, எனக்கு வேற வழி தெரியல. சாரி, எனக்கு வேற வழி தெரியல. நான் போறேன். விடுங்க, நான் போறேன். நான் உன்கிட்ட பேசணும். சரி, நான் இப்போ பேசுறதை யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டியே? அது சொல்லாத ப்ளீஸ். ப்ளீஸ் ரதி, எப்படியாவது என் காதலை ஏத்துக்க. உன் மேல நான் பைத்தியமா இருக்கேன். ப்ளீஸ் ரதி, என் காதலை ஏத்துக்க. இல்ல, இன்னைக்கு எப்படியாவது என் காதலை சொல்லி ஆகணும். ஐயோ, இவனா? ரதி, ரதி. இங்க பாருங்க, இப்படி வழியை மறைச்சு பேசுறதுலாம் நல்லதுக்கு இல்ல. எங்க குடும்பத்துல இருக்கிற யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். முத வழியை விடுங்க. ப்ளீஸ், உன்கிட்ட நான் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. முத வழியை விடுங்க. உங்களுக்கு இன்னும் என் குடும்பத்தை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியும், எல்லாம் தெரியும். உன் கூட வாழறதுக்கும் ரெடி, சாகிறதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. முத வழியை விடுங்க, நான் போகணும். ப்ளீஸ் ரதி, ப்ளீஸ். இப்படி பண்ணாதீங்க, சொன்னா கேளுங்க. வழியை விடுங்க, நான் போகணும். இங்க பாரு ரதி, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க. நீ இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் ரதி. ப்ளீஸ் ரதி, என் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்க. இப்ப இல்ல, எப்பவுமே எனக்கு உங்க மேல காதல் வராது. உங்க மேல இல்ல, யார் மேலுமே எங்களுக்கு காதல் வராது, வரவும் செய்யாது. ஏன்னா எங்க குடும்ப கட்டுப்பாடு அப்படி. ப்ளீஸ் என்ன சாக அடிச்சிடாதீங்க. ப்ளீஸ் வழி விடுங்க. ப்ளீஸ் ரதி, உன்னால நான் தரம் தரம் செத்துக்கிட்டு இருக்கேனே. சரி, இவ்வளவு சொல்றீங்களே, தைரியம் இருந்தா எங்க செல்வ மாமா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்க பாப்போம். இல்ல, கெட்டதுக்கு அப்புறம் நீங்களும் உங்க குடும்பம் உயிரோட இருக்க முடியுமா? ஏன் அறிவு இல்லாம நடந்துக்கிறீங்க? சொன்னா கேளுங்க. என்கிட்ட இத பேசுறது கடைசியா இருக்கட்டும். வழி விடுங்க, நான் போணும். ரதி, ப்ளீஸ் ரதி, என்ன புரிஞ்சுக்க ரதி. ஐயோ, இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எங்களுக்கு இப்ப இல்ல, எப்பவுமே யார் மேலயும் எங்களுக்கு காதல் வராது, வரவும் செய்யாது. அப்போ இதான் உன் முடிவா? இப்ப இல்ல, எப்பவுமே என் முடிவு இதுதான். அப்போ நான் சாகதான் செய்யணும். செத்து தொலைங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஓகே சொன்னாலும் சாகதான் போறீங்க. எங்க செல்வ மாமா உங்களை கொன்னே போட்டுவாரு. எங்க செல்வ மாமாவே மன்னிச்சாலும் அவர் புள்ள ராஜா இருக்காரு, அவர்கிட்ட மன்னிப்புங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஈவருக்கு இல்லாத அரக்க. இப்ப நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது கூட தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். உன் உசுருக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா வழி விடுங்க, நான் போணும். முடியாது முடியாது முடியாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் கூட வாழலான்னு பல கனவு கண்டுச்சிருக்கேன். ப்ளீஸ் ரதி. நாங்களாம் வாழ்க்கை பத்தி கனவு காண்றதே கிடையாது. என்னத்துக்கு நீ என்ன பேசுறதே அங்க போயிருக்கோம். உன்னை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. ரதி, ரதி. போய் பொண்டாட்டி, எவ்வளவு பொண்டாட்டி. என்ன இருங்க வாரேன். இருங்க வாருங்களா? வாடு. என்ன? ஆஹா, அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்காள் ஐயா. என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்க தள்ளி வையா. வேண்டாம், என்னத்துக்கு? வாடு. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, ஏன் பயப்படுற? உங்களை பத்தி தெரிஞ்சனால தான் பயப்படுறேன். வர முடியாது. என்ன சொல்லுங்க? வாடு. மாட்டேன். நீ வரட்ட என்ன? கிட்ட வந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உம்மா. எத்தனை நாள் இப்படி கொஞ்சீங்க நானும் பாக்குறேன். பேர பேத்தி வரப்போது இன்னும் கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஏன் பேரம் பேத்தி வந்தா கொஞ்சம் கூடாது இருக்கா என்ன? வாங்க, உங்களுக்கு விவசாயே இல்ல. ஆமா, ஏன் பொண்டாட்டி கொஞ்சம் இருக்கு, விவசாய வேணும் பாரு. அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கடி. சரி சரி சரி, புருஷன் சந்தோஷமா வச்சிருக்கனால தான் இப்படி இருக்கேன்னு சொல்ல. ஒண்ணு இல்ல, நான் அப்படி ஒண்ணு சொல்ல மாட்டேன். கள்ளி. ஐயோ போதும். எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல, ஒருத்தங்க ராஜாக்கு ஒரு துப்பு சொல்லியிருக்காங்க. துப்பா? நல்ல குடும்பமா, பொண்ணு கொஞ்சம் பரவாயில்லாம படிச்சிருக்கான், ராஜாக்கு பொருத்தமா இருக்கும்னு சொன்னாங்க. அதான் இந்த வீட்டு முதலாளி அம்மா நீங்க தானே, அதான் உங்ககிட்ட கேட்டு போக சொல்றேன்னு சொல்லிட்டேன். ஏங்க, பிள்ளை குணத்துல எப்படிங்க? அது இவங்க தாண்டி போய் பார்க்கணும். ஏங்க, கொஞ்சமாவது ராஜாவை இந்த திருப்பி பொண்ணு பார்க்கும்போது சிரிக்க சொல்லுங்க. அப்படி வெறப்பா இருக்கா. எந்த பிள்ளைக்கு தான் அவனை பிடிக்கும்? அவன் ஜாலியா தான் இருக்கான், உங்களுக்கு அப்படி தெரியுது. சும்மா இருங்க. அவனை இப்படி முரடனா வளர்த்து வச்சதே நீங்க தான். கெட்டிக்கு போற பொண்ணு பாவங்க. எனக்கே பொண்ணு பார்க்க வரதுக்கு பயமா தான் இருக்கு. நானே ஒரு பிள்ளை வாழ்க்கை நாசமாக்குறேன்னு பயமா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சா சரியாயிரும். இங்க பாரு, ராஜா பாசக்காரன், உனக்கு தெரியும்ல. ஏங்க, ஆனா அவன் கூட பொண்ணு நம்ம பேபி மேல எவ்வளவு உசுரா இருக்கான். சொல்ல போனா அவனுக்கு அதான் முத குழந்தைய. அப்புறம் ரோஹித், நவீன் எல்லாருக்கிட்டும் எவ்வளவு பாசமா இருக்கான். அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுனா எவ்வளவு துடிச்சு போறான். பாசம் இல்லாமலா? பாசங்கிற எல்லார் மேல இருக்கணும். அவனுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க மேல மட்டும் தான் பாசமா இருக்கான். இந்த வீட்ல மத்த பிள்ளைங்க எல்லாம் பாவம், அவனை கண்டாலே
கஷ்டமா இருக்கு. அவன் குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சிருக்கான். அதுக்கு நீங்க இந்த ஜாலி அடிக்காதீங்கன்னு. சரி, பிரவீன் கலெக்டருக்கு ஆசைப்பட்டான். ஏன் எல்லாரும் சேர்ந்து இப்படி தடை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் எவ்வளவு அழகா படிப்பான் தெரியுமா? சாப்பிடாம கூட உட்கார்ந்து படிப்பான். அப்படி படிச்சு பாஸ் ஆன பையனை கலெக்டர் ஆக கூடாதுன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். அவனை நம்ம தானே வளர்த்தோம். உங்களுக்கு பாசமே இல்லையா? பாசக்கு போய் தான் அவளை வேண்டான்னு சொன்னோம். ஏங்க, அவனுக்கு அது பிடிச்சிருக்குங்க. அவன் எதுக்கு மத்தவங்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கணும்? அவனுக்கு சொந்த பிசினஸ் பார்க்க பிடிக்கல. அவனுக்கு பிடிச்சதை செய்ய விடுங்க. அதுதான் வாழ்க்கை. நான் சமைச்சல் ராஜா சம்மதிக்க மாட்டான். ராஜாவுக்கு தனக்கு நெருங்கினவங்க வெளியில யார்ட்டையும் வேலை பார்க்க கூடாது. அவ்வளவுதான். நீ இதை பத்தி இன்னும் பேசாத. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இவ்வளவுதான் உங்க பாசம் இல்ல? ஏடி உனக்கு திட்ட வைக்காதடி. இங்க பாரு, ராஜா மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. ராஜா எனக்கு எவ்வளவு உசுர்னு உனக்கு தெரியும். ராஜா மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. ராஜாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவனுக்கு காதல் கூட தான் பிடிக்க மாட்டேங்குது. சரி, நம்ம வீட்டுல யாரும் காதல் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். காதலே, இருமலே, தும்மலே இதெல்லாம் தானா வருங்க. இதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் நீங்களும் நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணல? அது நம்ம எங்க லவ் மேரேஜ் பண்ணோம். கொன்னே போட்டுருவேன். சரி, நம்ம லவ் மேரேஜ் தான். ஆனா ராஜாவுக்கு பிடிக்கலையே. ஏங்க, ஒருவேளை இந்த வீட்டு பிள்ளைங்களுக்கு காதல் வந்ததுன்னா காப்பாத்தவே முடியாது. என்னாச்சு? என்கிட்ட பேசாதீங்க, போங்க. எங்க பாரு, ராஜாவுக்கு காதல் பிடிக்காது. அதே மாதிரி இந்த வீட்டுல யாரும் காதலிச்சு கல்யாணம் பண்ண கூடாது. அதுக்குதான் இந்த வீட்டுல ஒத்துக்கொத்து பேசக்கூடாதுன்னு வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டு பிள்ளைங்க ஒத்துக்கொத்தர் காதலிச்சிட கூடாதுன்னா யாரும் ஒத்துக்கொத்தர் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா, நம்ம வீட்டுல எல்லாமே மாமா மரம் உள்ள பிள்ளைங்க தான். அதனாலதான் ஒத்துக்கொத்தர் பேசக்கூடாதுன்னு சின்ன வயசுல சொல்லி சொல்லி வளர்த்துருக்கு. இந்த வீட்டு பிள்ளைங்களை ஒண்ணு கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினா வெளியே வந்து பார்க்க நம்ம குடும்பத்தை கோரி துப்பிடுவான். நம்ம வெளில மட்டும் கௌரவமா இல்ல, வீட்டுக்குள்ளேயும் கௌரவமா தான் இருப்போம். இந்த வீட்டு பிள்ளைங்களுக்கு வெளியேற்ற தான் பொண்ணு எடுக்கணும், வெளியேற்ற தான் மாப்பிள்ளை எடுக்கணும். புரியுதா? ஒண்ணுக்கு ஒண்ணு காதலிக்கவும் கூடாது, பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கவும் கூடாது. அதையும் மீறி காதல் வந்தா ராஜா என்ன பண்ணாலும் நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். அப்படியா? அப்படின்னா முத காதல் வர வேண்டியது இந்த ராஜாவுக்கு தான். இந்த ராஜாவுக்கு எப்படி காதல் வர வைக்க? ஒரு பிள்ளை எடுத்து பார்க்க மாட்டேக்கானே. பொண்ணு பார்க்க பிள்ளையவே எடுத்து பார்க்க மாட்டேக்கான். இவன் எப்படி காதல் பண்ணி இந்த வீட்டு பிள்ளைங்களெல்லாம் நிம்மதியா நான் வாழ வைக்க போறேன்? இந்த வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஓனு கனவோட இருக்குது. இந்த பிள்ளைங்க கனவெல்லாம் நான் நிறைவேற்றணும். இதுக்கு தடையா இருக்கிறது ராஜா தான். அப்படின்னா இந்த ராஜாவுக்கு தான் காதல் அன்பு எல்லாம் வரணும். வந்தாதான் மத்தவங்களோட வலியும் ஃபீலிங்கும் எனக்கு புரியும். புரிய வைக்கணும். பேபி தங்கம், பேபி தங்கம். டாடி, டாடி நீ வருவனே வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நீ டாடியை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கா? இல்ல டாடி, வெளியில போயிட்டு வந்தேன்னா டயர்டா இருந்தது, அதான். அச்சச்சோ, பிள்ளைக்கு டயர்டா இருக்கா? டயர்டாவமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போலாமா? இல்ல டாடி. என்னாச்சு தங்கத்துக்கு? அண்ணனுக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவான். என்னமா செய்யுது? தெரியல டாடி, ஒரு மாதிரியா இருக்கு. ஐயா, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே. ஃபீவர் எதுவும் இருக்கா? ஆமா டாடி. காலையில நல்லதனமா இருந்த? ஆமா டாடி, இப்பதான். இரு, அண்ணனுக்கு போன் போடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்ல டாடி, கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சா சரியாயிரும். சரி, நீ படு. நான் அண்ணனுக்கு போன் அடிச்சுட்டு வரேன். சரிங்க டாடி. அம்மா, பிரவீனியா அப்படி நடந்துக்கிட்டாங்க என்கிட்ட. எனக்கு ஏதோ பண்ணுது. பிரவீனியா அப்படி நடந்துக்கிட்டாங்க, நான் ஏன் தடுக்கல? பிரவீன் இல்ல இல்ல. வந்து விரட்டும் வீட்டில ஒன்ன சேர்ந்தாலும் உருவம் என்ன வாட்டும் வெளியில இது ஏனோ அடிமானே அதனானோ வரே. பேபிமா, என்ன? ஒன்னில்ல, நான் போறேன். உன்கிட்ட பேசணும். இல்ல, நான் போறேன், விடுங்க. என்ன
போறேன்னு நான் பேசணும்னு சொல்றேன்ல. அண்ணே யாராவது? ஏன் பயமா? இல்ல. அத்தானே கூப்பிட்டானே, ஏன் இப்ப அதெல்லாம் வாங்க போங்கன்னு கூப்பிடுற? பிரவீன தானே கூப்பிடு. அது சரி, யாரும் இல்லாத நேரமாவது கூப்பிடு. எனக்கும் ஆசையா இருக்கும்ல. நான் போறேன். யாரும் இல்லாத நேரம் என்ன பிரவீனத்தான்னு கூப்பிட்டேன்னா உனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இல்ல எப்ப போல வாங்க போங்கன்னு சொன்னா நான் போறேன். எனக்கு வேற வழி தெரியல. கலெக்டர் ஆகணுங்கிறது என் ஏமு. அது சின்ன பிள்ளையில இருந்து என்ன கனவு கண்டு வளர்ந்த. சின்ன பிள்ளையில டீச்சரா சாரா நீ என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டன்னு கேட்டா நான் கண்ணை மூடிட்டு சொல்றது கலெக்டர் ஆகணும்னு தான். தூக்கத்துல கூட நான் கலெக்டர் தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன கலெக்டர் ஆக விட மாட்டீங்களா? எப்படி ஆகணும்னு எனக்கு தெரியும். என் ஆசை தடை பண்ணதுக்கு நீங்க யாரு? உங்க கைய வச்சு உங்க கண்ணை குத்த வைக்கிற. இந்த பேபி உங்களுக்கு எல்லாம் உசுறு தானே. அவளை வச்சே நான் காரியத்தை முடிக்கிறேன். என் கனவுல முன்னலி போட பாக்குறீங்க. என் கனவுல முன்னலி போட பாக்குறீங்க. உங்க கைய வச்சு உங்க கண்ணை குத்த வைக்கிறேன். என் கனவுல இருந்து நான் பின்வாங்க போறதே இல்ல. நான் ராப்பகல படிச்சது இப்படி சொகசா அரமனையில போட்டு தூங்குறதுக்கு நினைச்சீங்களா? எனக்கு இந்த அரமனை வாழ்க்கைலாம் தேவையில்லை. நான் படிச்ச படிப்புக்கு வேலை பார்த்துட்டு தரையில படுத்தாலும் பரவாயில்ல. எனக்கு இந்த அரமனை வாழ்க்கை தேவையில்லை. உங்க மூஞ்சில நான் கோரிய பூசிட்டு நான் போகல. டேய் ராஜா, ரொம்ப ஆடுறல நீ. சரி, உன்னைய காலுக்கில மண்டிட வைக்கல நான் முறையில்ல. அடுத்த டாக்கெட் உனக்கு தான் ராஜா. உன்னை எப்படி வீழ்த்தணும்னு எனக்கு தெரியும். இந்த அரமனையில பிறக்கணும்னு யார் அழுதா? நான் ஏன் இந்த அரமனையில பிறந்தேன்? இந்த வயசுல எல்லா பொண்ணுக்கும் வர்ற காதல் எனக்கு வருது. ஆனா பாயா மனசுக்கு பிடிச்சவன கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி கத்தி சிரிக்க கூட முடியாது. மனசுல இருக்க வலியோ வேதனையோ கூட சொல்ல முடியாது. நமக்கு சரின்னு பட்டது கூட இவங்க முன்னாடி அது சரின்னு கூட சொல்லக்கூடாது. இந்த அட்டிம வாழ்க்கை வாழறதுக்கு உங்கடா நீங்களும் வேண்டாம், உங்க அரமனையும் வேண்டான்னு மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழலாம் நினைச்சாலும் வாழ முடியாது. கண்ட தொண்டமா வெட்டி போட்டுவாங்க. ஆனாலும் விட மாட்டேன். நான் வாழாத வாழ்க்கை இந்த அரமனையில வேற யாரும் வாழக்கூடாது. ஏய் ராஜா, ஆட்டமா போடுற ஆட்டம் நாங்க யாருக்கிட்டே பேசக்கூடாது. உன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நாங்க வாழணும்ல. இப்படியே எங்களை அடிமை மாதிரி வாழ வச்சுட்டல நீ. இருக்கு உனக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். பண்றேன்டா பண்றேன். மனசுக்கு பிடிச்சவ கதறணும். உன்னை பிடிச்சிருக்குன்னு நீயும் அப்பெல்லாம் பண்ற டவுட் பார்த்து ஒருத்தன் கூட வீட்டு வந்து பொண்ணு கேட்க மாட்டான். போதா குறைக்கு எங்களை பெத்த எங்க அப்பா வேற எல்லாம் ஒண்ணு போல. சரி, பேசாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டா என்ன? கண்காணாத இடத்துக்கு போயிட்டா கூட நிம்மதியா வாழலாமே. யாருமே வேண்டாம், காதல் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். தனியா சுதந்திரமா வாழ்ந்தா போதும். எனக்கு சுதந்திரமா வாழணும், சுதந்திர காத்து சுவாசிக்கணும். இந்த சுகபோகமான வாழ்க்கைய வேண்டாம், அரமணியும் வேண்டாம். இது மாறாதே, நல்வாக்கு சொல்லும் காலம் வரும். அல்லல் இருளை விரட்டும் விடியல் வரும். பேபிமா, பேபிமா, அண்ணே உடம்புக்கு எதுவும் சரியில்லையம்மா? அது ஒண்ணு இல்லண்ணே. எதனால அண்ணன் சொல்லுமா? என்ன யாராவது உங்ககிட்ட வம்பது இருக்காங்களா? அது வந்து சொல்லு பேபிமா. அண்ணே அது வந்துன்னு சொல்லவா இல்ல சொன்னா? அண்ணே ரோஹித் மாமா. அண்ணே சொல்லு, உங்ககிட்ட யாராவது வம்பது இருக்காங்களா என்ன? இப்படியே போச்சுதே, நம்ம வீட்டு பிள்ளைங்க வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. நாம என்ன பண்ண முடியும் அழகி? இவங்களெல்லாம் மீறி நம்ம பிள்ளைங்க வாழணும். அந்தந்த வயசுல வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழணும். இவங்க நம்மளாம் இங்க நல்லா சந்தோஷமா பாதுகாப்பா தானே இருக்கோம். இவங்களுக்கு என்ன குறைன்னு நினைக்கிறாங்க? எல்லாம் இருந்தா சந்தோஷம் வந்துருமா? மனசுக்கு பிடிச்சதை செஞ்சாதான், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாதான் சந்தோஷங்கிறது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நாமெல்லாம் கஷ்டப்பட்ட வாழ்க்கையை அனுபவிச்சு கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு வந்தவங்க. நம்மளாவது கொஞ்சமாவது வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆனா நம்ம வீட்டு பிள்ளைங்க இதே அரமனையில பிறந்து இதே அரமனைக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க?
இப்போ நம்ம பிள்ளைங்களுக்குள்ள காதலோ ஆசை எது இருந்தாலும் சத்தியமா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்களா தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பெத்த தாயா நாம தான் அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இதுல இருந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும். என்ன அழகி சொல்ற, நடக்கக்கூடிய விஷயத்த பேசு. நிச்சயமா நடக்கும். நாம 3 பேரும் மனசு வச்சா. நம்ம 3 பேரும் மனசு வச்சா நீ என்ன பண்ணாலும் கூட இருக்கிறதுக்கு நாங்க பயப்படல. ஆமா அழகி, நீ என்ன பண்ணாலும் கூட நிக்கும். ஆனா செல்வா, ராஜா, ரோஹித், நவீன் இவங்களெல்லாம் சமாளிக்கிறது அவ்வளவு லேசான காரியம் இல்ல. அது எனக்கும் தெரியும். அவங்கள நம்ம வாயை அடைச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும். ராஜகலியத்தை அவங்க வாயை அடைச்சு அவங்கள ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. நாமெல்லாம் ஏமாத்துறோம். இங்க பாருங்க, பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் கையாளணும்னு சொல்றேன். நாம நினைச்சா இந்த பிள்ளைங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ வைக்க முடியும். பிரவீன் கலெக்டர் ஆகணும் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தான். அவன் எப்படிலாம் படிப்பான்னு நம்ம 3 பேருக்கும் நல்லாவே தெரியும். சாப்பிட கூட மாட்டான். அப்படி படிச்ச பையனை இப்ப நீ கலெக்டர் ஆக கூடாது, நாங்க சொல்றதா செய்யணும்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவன் நம்ம வீட்டு பிள்ளை இருக்க போய் தான் இன்னும் எந்த ஸ்டெப் எடுக்காம அமைதியா இருக்கான். இது வேற ஒரு பையனா இருந்தா அதே மாதிரி பிள்ளைங்க எப்பவும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அவங்களா தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நாம தான் சரி பண்ணணும். எப்படி அழகி, அந்த பையன் அவ்வளவு கெஞ்சி பார்த்தான். நானும் பேசி பார்த்தேன், யாருக்குமே மனம் இறங்கல. நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். ரதி 2-3 நாளாவே ஒரு மாதிரியா தான் இருக்கா. அப்புறம் அம்மு யாருக்கிட்டுமே இப்ப பேசவே மாட்டேங்கிறா. வெறுமை, வெறுப்பு. இப்படி நம்ம வாழ்க்கை போச்சுதுன்னு இந்த பிள்ளைங்களுக்கு வெறுப்பு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். எப்படி? இந்த ராஜா சரியானா இங்க இருக்க எல்லாம் சரியாயிரும். ராஜானதான் இங்க எல்லாத்துக்கும் உசுர. செல்வாவே ராஜா என்ன சொல்றானோ அததான் கேக்குறான். அதுதானே கோமதி இப்ப பிரச்சனையா இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் எனக்கு கீழ்படுறவரு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு கீழ்படுறதே இல்ல. என்ன பண்ண போறோம்? இங்க பாருங்க, நாம ஏற்கனவே வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நாம பெத்த பிள்ளைங்களும் அடுத்து எந்த ஸ்டெப் எடுக்க முடியாம வீட்டுக்குள்ளதான் வாழ போறாங்க. அடுத்து ராஜாவுக்கு பொண்ணு பாத்துருக்காங்களாம். அங்க அந்த பிள்ளை எவ்வளவு சுதந்திரமா வாழ்ந்துச்சோ, எப்படி இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுவும் இந்த நாசத்தை தாண்டி போக முடியாது. ராஜாவுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஐயோ, இந்த கல்யாணம் வேண்டாம் தான் சொன்னேன், கல்யாணமே வேண்டாம்னு சொல்லல. அவன் கல்யாணம் பண்ணணும். ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு அவ மேல காதலிச்சு அவ கிடைக்காம போய் அவளுக்காக எந்த எல்லைக்கும் போக துணிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவன் கல்யாணம் பண்ணணும். ஆனா ராஜா பொண்ணு பாத்திருக்கான்னா முடிவா இருக்குன்னு அர்த்தம். அதான் நம்ம கூட போமே, அதை எப்படி கழிச்சு நமக்கு தெரியாது. அதானே நமக்கு தெரியாததா? அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்துட்டுனா நடக்க விட கூடாது. அவன் இப்பவும் அந்த பொண்ணை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்றான்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அவங்க அப்பா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். ரோஹித் மாமா சொல்லிட்டாரு, நவீன் மாமா சொல்லிட்டாரு. அதுக்காக தான் கல்யாணம் பண்ண போறான். அந்த பொண்ணோட வாழ்க்கை ஏதாவது பண்ண அழகி. இங்க பாரு, அம்மு சீக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. வெளி மாநிலத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறா. எனக்கும் ஆசைதான். பாவம், போகணும், கடல் தாண்டி போகணும். அவ போகட்டும், அதுக்கு எந்த தடையும் போடக்கூடாது. ஆனா நம்ம வீட்டுல தெரியுமே, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவோம். நாம இருக்கோம்ல. நான் ஒண்ணு கேப்பேன், என்ன? ஒருவேளை இந்த வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த வீட்டுல இருக்க வேற யார் மேலாவது காதல் வந்தா? காலையில செல்வா சொன்னாரு, அதுக்குத்தான் ஒத்த கொத்த பேச விடாமே வளர்த்திருக்காராம். அதையும் மீறி காதல் வந்தா வரக்குதான் வாய்ப்பு இல்லையே. ராஜா பார்த்தா இந்த வீட்டுல எந்த பிள்ளைங்களுக்கும் பிடிக்காது. நான் அதான் சொல்லல. ஒருவேளை அரவிந்துக்கோ இல்லைன்னா நம்ம பிரவீனுக்கோ வெளியில எந்த பொண்ணு மீதாவது காதல் வந்தா? தெரியலையே. அப்போ இவங்க யார பார்த்து சொல்றாங்களோ அவங்களதான் இவங்க கல்யாணம் பண்ணணும், அப்படிதானே? அவங்க ரூல்ஸ் தானே. போனது போட்டோம். இப்போ ராஜாவை சரி பண்ணா எல்லாம் சரியாயிரும். நாளைக்கு பொண்ணு பார்க்கும் போதே அந்த பொண்ணுட்டாளுக்கள் சம்மதிக்கவே கூடாது. அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கவே கூடாது. அதுக்கு நாம என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணணும், புரியுதா? இவங்க அங்க இருந்து தொலைதொலைக்கு ஓடி வரணும். அதுக்கப்புறம் இனி எங்கேயுமே பொண்ணு பார்க்க போகணுங்க ஆசை இவங்களுக்கு வரக்கூடாது. அப்படி பண்ணணும். பண்ணிடுவோம், கலைக்கும் அழகி. பண்ணணும், பண்ணினாதான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இவங்க கிட்ட எல்லாம் நம்ம நேரம் மோததுக்கு நமக்கு தைரியமும் கிடையாது, பலனும் கிடையாது. அப்படியே நம்ம தைரியமா பேசினாலும் நம்மளே மடக்கிடுவாங்க. நாம புத்திசாலிங்கிறத காட்டணும். என்ன புத்திசாலி தானங்கிறத நாளைக்கு காட்டுறேன். பாத்துவாமா. சரிங்கப்பா. தனம் 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 தனம். அப்பா, நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க. என் கூட படிச்ச பையன் நிக்கா, அவனை பார்த்து பேசிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, நான் வீட்டுக்கு போறேன், நீ வா. சரிங்கப்பா. தனம், சொல்லுங்க. என்ன என்ன பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்க? இல்லையே, நான் பார்க்கலையே. இல்ல, நான் காலேஜ்லயே உன்னை பார்த்தேன். என்ன பார்க்காத மாதிரி போயிட்டா?
அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏன் மேற்கொண்டு நீ படிக்கலையா? இல்ல, எங்க வசதிக்கு இவ்வளவுதான் முடியும். மேற்கொண்டு படி, நான் வேணா. இல்ல, போதும். எங்க வசதிக்கு இவ்வளவு போதும். எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சுட்டாரு. இனி மீதி காலத்தை அவரை இருக்க வச்சு நான் காப்பாத்த வேண்டாம். அதான் டிசிய வாங்க வந்தேன். சென்னையில படிச்ச படிப்புக்கு வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அதான் அப்பா கூட்டிட்டு சென்னைக்கு போலான்ட்டு இருக்கேன். என்ன, சென்னைக்கு போறியா? தனியாவா? இல்ல, அப்பாவும் வருவார்ல. தனோ, இங்க பாரு அரவிந்த், நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். உன் ஸ்டேட்டஸுக்கும் என் ஸ்டேட்டஸுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நான் பறக்கிறதுக்கு என்னைக்கும் ஆசைப்பட்டது இல்ல. அது மட்டும் இல்ல, நிச்சயமா உன் குடும்பத்துக்குள்ள என்னால வரவே முடியாது. நீ நல்ல பையன்தான். உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க. நான் உனக்கு எந்த விதத்துலயும் பொருத்தமானவா கிடையாது. இன்னொன்னு, என்னால உன்னை மனசால விரும்பவும் முடியாது. உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ அரவிந்த். என்னை விட்டு. இதுதான் உன் முடிவா? ஆமா, இதுதான் என் முடிவு. நான் உனக்கு எந்த விதத்துலயும் பொருத்தமானவா கிடையாது. சரி, தைரியமா உன்னால வந்து எங்க வீட்டுல பொண்ணுதான் கேட்க முடியுமா? ஸ்டேட்டஸ் தடுக்கும். சும்மா தேவையில்லாம ஏன் பழகிக்கிட்டு மனஸ்தாவப்பட்டுக்கிட்டு பிரிஞ்சிட்டோமேனு தின அழுதுகிட்டு தேவையில்லை. நீ பேசுறது இதான் கடைசியா இருக்கணும். உன்னால நான் பல பிரச்சனைகளை பார்த்துட்டேன். இனியும் பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. விட்டு அரவிந்த். பிரச்சனையா? உனக்கு எதுவும் தெரிய வேண்டாம் நினைச்சேன். ப்ளீஸ் இங்க இருந்து போயிரு. ப்ளீஸ் அரவிந்த், உண்மையிலே நீ என்ன நேசிச்சிருந்தனா இத என் போக்குல வாழ விடு. ப்ளீஸ். சாரி தனோ. போயிரு, இங்க இருந்து போயிரு. ராஜா, அப்ப என்னமோ பண்ணிருக்கான். அதான் தானே என்னை விட்டு போறான். நான் அது தனத்தை விட்டு ஒதுங்கி போனல. என்னால அவ பாதியில படி பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கா. எங்க வீட்டை பத்தி தெரிஞ்சும் நான் ஆசையை வளர்த்துக்கிட்டது தப்புதான். ஆனாலும் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா, அம்மா. என்னடா? அம்மா. ஏண்டா? அம்மா, கிளாஸ்ல ஒரு பொண்ணுமா. சரி. ஃப்ரெண்ட் அம்மா பேசிட்டு இருந்தேன். ஆனா அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. சரி. இவ என்னமோ பண்ணிருக்கான். ஏதோ மிரட்டி இருக்கான்னு நினைக்க. அந்த பொண்ணு பாதியில தீசி வாங்கிட்டு சென்னைக்கு போயிட்டு இருக்காமா. ஏமா இப்படி எல்லாம் பண்றான்? என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கையே போச்சுது. இப்படியே இவன் பண்ணிக்கிட்டுனா ஒரு நாள் நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போய் சொல்லிட்டேன். பொறுமையா இருடா. என்னமா பொறுமையா இருக்க சொல்றீங்க? ஒரு பொண்ணு கூட பேசுறது பழக தப்பா? ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணு என்ன பார்த்து பேசுறதுக்கு பயப்படுறா. அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை எங்க? டேய், உன்னால அவன்கிட்ட மோத முடியாது. அவனை பத்தி தான் தெரியும்ல. முரட்டு பைய. அவனுக்கு இதயமா இல்ல கல்லாமா? காதலும் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது அவனுக்கு. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. அப்போ மேல அவனுக்கு காதல் எல்லாம் புரியுதான்னு பாப்போம். பிரச்சனை தலையெடுக்க ஆரம்பிச்சிட்டு நினைக்கிற அழகி. இப்ப தானே இவன் வந்து சொல்லியிருக்கான். ஒருவேளை நம்ம பிள்ளைங்க சொல்லாம இருந்திருந்தா? ஆமா அழகி, இவன் எப்பவும் உன்கிட்ட மனம் விட்டு பேசுவான். அதனால ஒப்பிச்சுட்டு போயிட்டான். நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம கிட்ட மனம் விட்டும் பேசாத. அவங்களா ஏதாவது பிளான போட்டிருந்தா? ஐயோ, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம தான் மனம் விட்டு பேச மாட்டோமே. தப்பு பண்ணிட்டோம்ல. சரி, சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம். பெரியவா படிப்பு முடிக்கிறதுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. பிரவீனுக்கு டூட்டில் எப்ப ஜாயின் பண்ணணும்? இன்னும் 10 நாள்ல. ஐயோ, எல்லாம் ஒண்ணு போல நெருங்கி வருதே. ரதி எப்ப கிளாஸ் முடிக்கிறா? அவளுக்கும் இன்னும் 10 நாள் தான் இருக்கு. எப்படி இதுக்கு மேல படிக்க வைக்க மாட்டாங்க, வெளியில அனுப்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சு இவங்களா ஏதாவது பிளான போட்டிருந்தா? எப்படியாவது சாப்பிட்ட கேட்கணும். கோச்சிங் எப்படியாவது போயிட்டோன்னா அதுல பாஸ் ஆயிடலாம். டாக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, என் ஸ்டடிக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா உதவி பண்ணுவாரு. இவன் சொன்ன கோச்சிங்ல போய் சேர்ந்துட்டேன்னா எப்படி இதுல பாஸ் ஆயிடலாம். ஐயோ, இவனா? அம்மா, நீ என்ன இங்க? அது வந்து என்னன்னு கேளு. கேக்குறேன்னு. என்னமோ இங்க நிக்கிற? அது வந்து ஃபீவர். அதான் டாக்டர் பார்க்கலான்னு வந்தேன். அவளுக்கு ஃபீவரா? அதான் டாக்டர் பார்க்க வந்திருக்கா. வேற ஹாஸ்பிட்டலே உனக்கு கிடைக்கலையா? நீங்க வரவன் எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு வேற ஹாஸ்பிட்டலே கிடைக்கல? திடீர்னு ஃபீவர். உனக்கு தான் வராதே. வரதுக்கு முன்னாடி உன்னை கொண்டு காட்டிடுவாங்களே. இல்ல, அதையும் தாண்டி ஃபீவர். சரி, உள்ள போ. சரி. அப்பா, நல்ல நேரம். உள்ள டாக்டர் பேசிட்டு இருக்கும்போது வந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ராஜா, எனக்கு ஒண்ணு இல்ல. எங்க பேபி மாக்கு தான் உடம்பு சரியில்லை. அதான்
பேபிமாக்கு என்ன? தெரியல, காலேஜுக்கு போயிட்டு வந்தா ஒரு மாதிரியா இருக்கா, அதான் சரி ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு போயிடலாமேனு. செக் பண்ணிட்டா போச்சுது. காலையில என்னமா சாப்பிட்ட? அவன் எங்க சாப்பிடுறா, ஒன்லி ஜூஸ் மட்டும் தான் குடிக்கிறா. அச்சோ. டாக்டர், சாப்பிடறதுக்கு தான் இன்ஜெக்ஷன் தான் போட்டு விடுங்க, சாப்பிடவே மாட்டேங்கிறா, அட்டம் பிடிக்கிறா சாப்பிடறதுக்கு. அப்பவும் அண்ணனை மாத்தி மாத்தி உருட்டுனா அந்த புள்ளை என்னதான் பண்ணும்? இல்ல டாக்டர், சாப்பிடவே மாட்டா. போய் சொல்றேன், நிறைய சாப்பிடுவேன். சாப்பிட்ட பிள்ளை மாதிரியா இருக்கா, கொஞ்சம் பாருங்க. பாசம் பாசம். உசுறு டாக்டர். சரி, உனக்கு கல்யாணம் காட்சிலாம் எப்போ? அது பார்க்கணும், பார்க்கலாம். சீக்கிரம் சாப்பாடு போடுறா ராஜா. போட்டுரும், மனசுக்கு பிடிச்ச பொண்ணு வந்துன்னா. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு. அப்போ இது வரைக்கும் ராஜாவுக்கு எந்த புள்ளியும் பிடிக்கல. அது அப்படின்னா அண்ணனுக்கு யாரோ மனசுக்கு பிடிச்சவங்க இருக்காங்க. இல்லைன்னா டக்குன்னு பதில் சொல்லிருப்பானே. அப்போ ராஜா மனசுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்குது. அப்படிலாம் இல்ல டாக்டர், அப்படிலாம் எனக்கு யாரும் இல்ல. இல்ல, அண்ணன் என்னமோ மறைக்கிறான். அண்ணன் மனசு ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு. வேற ஒண்ணு இல்லம்மா, உங்க அண்ணன் மனசுல கொஞ்சம் மோண்டி இடம் பிடிச்சிருப்பான்னு நினைக்க. அதான் ராஜா சொல்லதுக்கு தயங்குறான். என்னெல்லாம் எந்த பொண்ணுக்கு பிடிக்கும், நீங்க வேற. அதுவும் சரிதான் டாக்டர். கேரு, கொஞ்சம் போல பிடிச்சாலும் சரி, நிறைய பிடிச்சாலும் சரி, கல்யாணத்தை பண்ணிரு. ஐயோ, அப்படிலாம் இல்ல, வீட்டுல அப்பா அம்மா யார் பாக்காங்களோ அவங்களுதான். சரி ராஜா. ஏமா இங்க வாமா. இல்ல மாதிரியா இருக்கா பாருங்க. டாக்டர், சொல்லு ராஜா. வேற யாராவது பார்த்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? ஐயோ, செக் பண்றான். இல்ல ராஜா, நீ ஏன் கடைசி போன் பண்ணி சொல்லனால நான் இருந்தேன். முடிஞ்சிட்டு கிளம்ப வேண்டியதான். இல்ல, வெளியில வெயிட் பண்ண மாதிரி இருந்தது. ஓ அம்முவா? ஐயோ, அம்மா மாட்டிக்கிட்டா நினைக்க. அவ எதுக்கு வந்தான்னு தெரியலையே. ஆமா ஆமா, என்ன? வேற ஒண்ணு இல்ல ராஜா, அம்மு சிஏ பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு 10 நாள்ல எக்ஸாம் வருதான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சிஏக்கு நல்ல கோச்சிங் கொடுப்பான். அவன் கோச்சிங் கொடுத்தா அவன் கோச்சிங் கொடுக்குற பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் தான். பெங்களூர் மும்பைலாம் நல்ல வேல்யூ. சோலி முடிஞ்சது. ஓ, அதான் என்னி எப்படியாவது சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. ஓ, அம்மா வந்து நிக்கலா, நான் கவனிக்கலையே. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எங்க போனோம்? டாக்டர், எனக்கு ரொம்ப தலை சுத்துது. எனக்கு சீக்கிரம் பாருங்களேன். எக்ஸாம் எழுத எங்க போனோம்? சென்னைக்கு இல்லைன்னா பெங்களூருக்கு போனது இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மு மதுரையில கேட்டிருக்கதா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஓ, ஓகே டாக்டர், என் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க.